வணக்கம் ஷீக்கன் சேனலில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மஷ்ரூம் பட்டர் கறி பண்ணுவோமா. இதுக்கு நம்ம ஹோட்டலுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்காக சோம்பு, வாசனைக்காக கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூளை தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கான வெங்காயம், தக்காளி, இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டை நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் பொழுது அதோட ருசியும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமை வந்துட்டு பட்டரில் முன்னாடி சின்ன ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காதுன்றதுனால நான் அப்படி செய்யலை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சதும் கடாய் சூடானதும் ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் விட்டுப்போம். எண்ணெய் விட்டதும் தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா சோம்பு, அதை மட்டும் போட்டுப்போம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டதும் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துருவோம். ஆனியனில் நான் நிறைய எண்ணெய் விடலை அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி தெரியும். கடைசியாக பட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாமா. ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டாலே போதும். நல்லா கிளறி விட்டதும் ஏற்கனவே பியூரியாக வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இப்படி பியூரி பண்ணி போடும் பொழுது இந்த கிரேவிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி எவ்வளோ தான் பியூரியாக இருந்தாலும் வேகணும் இல்லையா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போமா அந்த தக்காளிக்காக மட்டும், அப்போ சீக்கிரம் வெந்துடும். தக்காளி நல்லா வெந்ததும் கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, இது வீட்டிலேயே அரைச்சது. இது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான். இதுக்காக வேறு எந்த தனியான தூள்களும் நம்ம யூஸ் பண்ணலை. இதை போட்டு நல்லா கிளறிடுவோம். அந்த தக்காளி பியூரி தட்டிலேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் போட்டு கிளறிட்டே இருக்கேன். சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல். ஏன்னா ஸ்டவ்வும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்ட் வரும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு சுக்கா மாதிரி வேணும் மஷ்ரூம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை, எனக்கு கிரேவி மாதிரி வேணும், ஏன்னா நான் வந்து சப்பாத்திக்காக செஞ்சேன், அப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்ட் இருக்கும்போது நீங்கள் மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டாலே போதும். உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறலாம், அடி பிடிக்க வேண்டாம். அடி பிடிக்காமல் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டதோ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு கிரேவிக்காக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது நல்லா கொஞ்சம் திக்காகும், அதனால் இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஒரு குட்டி டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அது ஒரு 100 ml கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் நான் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தொக்கு இருந்ததுனால நிறைய இருக்கா மாதிரி தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொதிச்சதும் காணாமல் போயிடும். இப்போ கொஞ்சம் திக்காக வந்துருச்சு, எனக்கு இந்த கன்சிஸ்டன்ட் வந்தால் போதும். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா, நம்ம பட்டர் ஆல்ரெடி நான் வச்சுருந்ததை கொஞ்சம் வெளியே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், பாதி மெல்ட்டாக இருக்குது, பாதி கட்டியாகவே இருக்குது. இதை போட்டுருவோம். இந்த ஃபுல் பட்டரும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. பட்டர் அதிலே நல்லா மெல்ட் ஆகிடும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் மிஸ் ஆன ஒரே ஒரு போர்ஷன் இருக்குது, அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அது கடைசியில் தான் செய்கிறது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கடைசியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டுருவோம். இந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறுற சமயத்தில் நான் சொன்னல மிஸ் ஆன போர்ஷன், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் தான். அந்த சுகர் இதில் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதே இப்படி தான், கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் அதோட டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சமைக்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.